Hi all, praise the Lord everyone. Okay, Hebrew chapter 11:1. அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ அந்த அதிகாரமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபெய்த்து பற்றி தான் இருக்கும். ஸோ விசுவாசம் இல்லாமல் கடவுளையும் நம்ம பிரியப்படுத்த முடியாது. ஸோ அப்போ விசுவாசம் அப்படின்றது ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்படிதான், அதுதான் விசுவாசம். ஒரு அசைக்க முடியாத ஒரு ஃபெய்த்துன்னு சொல்லலாம், அன்ஷேக்கபிள் ஃபெய்த். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நிறைய காரியங்கள் வந்து கடவுள்கிட்ட இருந்து விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அந்த அன்ஷேக்கபிள் ஃபெய்த் ஒரு மனுஷனுக்கு வர்றது அப்படின்றது ஈஸியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கு நம்ம கடவுளோட சில விஷயங்களுக்கு நம்ம போராடி இருப்போம், சில விஷயங்கள் நம்ம குவெஸ்டின் பண்ண. ஸோ பைபிள்லேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். தாமஸ் டவுட் பண்ணுறாரு, அப்புறம் ஜாப் கடவுளை வந்து குவெஸ்டின் பண்ணுறாரு. ஈவன் ஆப்ரகாம் சோதம் குமரா பற்றி குவெஸ்டின் பண்ணுறாங்க. மோசஸ் வந்து இஸ் ரெஸ்லிங் வித் காட் இன் த பர்னிங் புஷ். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாமே வந்து பீட்டர் டினை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே கடவுளுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அன்ஷேக்கபிள் ஃபெய்த் வந்து அது வரத்துக்கு முன்னாடி டவுட்ஸில் குவெஸ்டின்ஸு ரெஸ்லிங் இதெல்லாம் எல்லாமே இல்லைல்ல. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் கடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அன்ஷேக்கபிள் ஃபெய்த்குள்ளே கண்டிப்பாக வருவீங்க. அதை விசுவாசிங்க. ஸோ அதுக்காக நம்ம அதுலேயே உட்காந்துடக்கூடாது, டவுட்லேயே உட்காரக்கூடாது, கொஸ்டின்லேயே உட்காரக்கூடாது. அதுலேருந்து நம்ம வெளியில் வந்து யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஃபார்ம் ஃபார் காட். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் அந்த விசுவாசம் அதிகரிக்க என்ன போராட்டம் பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக கடவுளுக்காக இருப்போம். ஸ்ட்ராங்காக இருந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பெற்றுக்கொள்வோம். ஓகேங்களா? ஸோ விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமாக இருக்கிறது. அதனால இன்னைக்கு நீங்கள் எதுவுமே பார்க்கனாலும் விசுவாசத்தோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது எந்த காரியமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது ஜெயமாய் முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி கடவுளுக்காகவும் அப்படிப்பட்ட ஆட்கள் கடவுள் எடுத்து பயன்படுத்துவார். ஓகேங்களா? ஸோ உங்களையும் கடவுள் எடுத்து அந்த மாதிரி பயன்படுத்துவாங்க. ஸோ நீ அவிசுவாசம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துடாதீங்க. ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ.